குடிக்கிறவன் குடிச்சிட்டு போறான். அவனையே நீங்க வந்து அவன் வந்து பொத்திட்டு இருக்கீங்க. அவன் பாட இல்ல குடிச்சிட்டு கார்த்தி, போறான். கொஞ்சம் இல்ல இல்ல குவாலிட்டியா கொடுங்க. குடிக்கிறவ இல்ல இல்ல கார்த்தி, நீங்க சொல்றது ஓகே, குடிக்கிறவ குடிச்சிட்டு இருப்பான். ஆனா வந்து இது வந்து இப்போ ஸ்கூலு மளிகை கடை மாதிரி எல்லா ஊர்லயும் வச்சுட்டானுங்க. இப்போ அதனால வந்து ஈஸியா கிடைக்கிறதுனால எல்லாருக்கும் ஈஸி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் அப்படி கிடையாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால கொஞ்சம் டெய்லி குடிக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை குடிச்சிட்டு இருந்தான். இப்போ டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் மளிகை கடை மாதிரி எல்லா இடத்துலயும் ஓபன் பண்ணி வச்சுட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுதான் கொஞ்சம் அளவுக்கு கட்டுப்படுத்தலாம்னு சொல்ல வரேன் கார்த்தி. ஸோ அதுக்கு சொல்றேன். அதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ. அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். அதை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த டாஸ்மாக் பிரைவேட்ல இருந்தப்போ யாருமே டெய்லி குடிக்கிற ஹாபிட் எல்லாம் கிடையாது கார்த்தி. ஏதாவது ஃபங்க்ஷனு, ஏதாவது இது, ஏதாவது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இவங்க வந்து மளிகை கடை மாதிரி ஊருக்கு ஊரு தெருக்கு தெரு ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டான் கிடைக்கிறதுக்கு ஈஸியா. அப்படிலாம் இல்லை ப்ரோ. அப்படிலாம் கிடையாது. குடிக்கிறது சோசியல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நான் வந்து தமிழ் மேட்ரிமோனில நீங்க பாருங்க, தமிழ் மேட்ரிமோனில பொண்ணு பார்க்கறதுக்கு அந்த ஐடியெல்லாம் போப்போம்ல. சில பொண்ணுங்க வந்து சோஷியல் ட்ரிங்கர்னே போட்டு வச்சிருக்கு அந்த ஐடியா ப்ரொஃபைல்ல. ஈட்டிங் ஹேபிட்ல வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸ்மோக்கிங் அப்படின்னு நான் ஸ்மோக்கர் அப்படின்னு இருக்கும். ட்ரிங்கிங் நான் ட்ரிங்கர் அப்படின்னு இருக்குல்ல. சில பொண்ணுங்களே சோஷியல் ட்ரிங்கர்னே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நான் சொல்றது கல்யாண மேட்ரிமோனி ஆப்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ எல்லாருக்கும் வந்து முன்னாடிலாம் வந்து குடிக்கிறது ரொம்ப தப்பா இருந்துச்சு. சொசைட்டி மாறிடுச்சு, அவ்வளவுதான். நீங்க தெருவு கடை இருக்காதனால தான் குடிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. அதுவும் ஒரு காரணம் தான். பட் அது இல்லைனாலுமே ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. என்ன இருக்கு. இல்ல கார்த்தி, நான் என்ன சொல்றேன், ஓகே நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது சொசைட்டி மாதிரி இருக்கு எல்லாம் ஓகே. பட் வந்து நீங்க அந்த மெயின் வருமானமே இதை வச்சு எவ்வளவு நாள் நீங்க சஸ்டெயின் பண்ண முடியும் கார்த்தி? ஓரளவுக்கு அதுக்கு ஒரு எண்ட் ஆயிடும்ல. எல்லாருமே நீங்க குடிக்க வச்சுதான் நீங்க சம்பாதிக்கணும்னா எவ்வளவு நாள் நீங்க லாங் டேர்ம்ல ஒர்க் அவுட் ஆகுமா? அது எவ்வளவு நாள் குடிப்பாங்க? நீங்க புரியல. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. இல்லைண்ணா, முதல்ல எல்லாரும் குடிக்காங்க. யாரை சொல்றீங்க எல்லாரும்னா? தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலும் எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி பேசுறீங்களா என்னன்னு கேட்க. அது மாதிரி ஆயிடுங்க. நீங்க பாட்டுல எல்லா இது குடிக்கிறேன்னா எவ்வளவு வருமானம் தெரியுது உங்களுக்கு? வேற எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணாம இருக்கு தமிழ்நாட்டுல. இவங்க ரெண்டு பேரும் இதே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். வேற என்ன டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டுல பண்ணிருக்காங்க டாஸ்மார்க் தவிர? சொல்லுங்க பாப்போம். இல்லைண்ணா, அது ரைட்டு. இல்லை, நீங்க எல்லாரும் குடிக்காங்க, கடை திறந்து வச்சிருக்காங்க, எல்லாரும் வேலை பார்த்தா தானே துட்டு. வேலை பார்த்துட்டு வடமொழி குடிக்கிறவனும் இருக்கான். மது விலக்குலாம் ஒரு இம்பாக்டே கிடையாதுங்க மக்கள்கிட்ட. இங்க பாருங்க, டாஸ்மாக் மூட போறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா ஓட்டே விழுவாது. அதெல்லாம் மக்கள் வந்து பெரிய விஷயமா நினைக்கல. மக்கள்னு சொல்ல போனா இன்னும் பெண்களே நினைக்கிறது இல்லை, குடும்ப பெண்களே நினைக்கிறது இல்லை. அதுக்காகலாம் ஓட்டு போறாங்களா அப்படிலாம் சொல்ல போனா 2016 இவங்க சொன்னாங்களா திமுக ஃபர்ஸ்ட் கையெழுத்து மது விலக்கு தானே. எல்லா இப்போ வீட்டில் இருக்க ஆன்டிஸு அம்மா இவங்கெல்லாம் போய் ஏறி விழுந்து ஓட்டு போட்டிருக்கணும். திமுக ஜெயிச்சிருக்கணும். ஏன் ஜெயிக்கல? இவங்க ஜெயலலிதா என்ன கொடுத்தாங்க வாக்குறுதி? படிப்படியாக குறைப்போம் அப்படின்னாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க, இவங்க ஜெயிக்கல. இப்போ அது ஒரு இம்பாக்டே கிடையாதுங்க மக்கள்கிட்ட. நீ இன்னும் அதையே பேசிட்டு இருக்கீங்க. இந்த 4 நாள் மறந்துடுவாங்க இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர்லாம். அந்த கள்ளக்குறிச்சியிலே எலெக்ஷன் நடந்தா கூட அங்கேயே ஓட்டு அவங்க தான் போடுவாங்க. திமுகவும் அதிமுக தான் போடுவாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவா நீங்க தான் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் மக்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஊழல் நார்மலைஸ் ஆயிடுச்சு, குடிக்கிறது நார்மலைஸ் ஆயிடுச்சு. சரியா? இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப வந்து இதையே பிரச்சனையா பேசிட்டு இருந்தா ஈடுபடாது. ஓகே கார்த்தி, இப்ப இதே கவர்மெண்ட் எல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டா அப்புறம் கவர்மெண்ட் எது கார்த்தி? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படி இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு எண்டே கிடையாது கார்த்தி. என்ன கார்த்தி சொல்றீங்க? என்ன நீ என்ன புரியல எனக்கு. மக்கள் பழகிட்டாங்க இல்லையா, அவ்வளவுதான். இது என் பிரச்சனை இல்லைன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு போயிட்டாங்க, அவ்வளவுதான். நீ லஞ்சம் வாங்கிட்டு போ, என்னமோ பண்ணு, எனக்கு வேலை நடந்து சரி. அப்படி ஆயிடுச்சு இல்ல. 1000 ரூபாய் லஞ்சம் வாங்குறது எனக்கு பிரச்சனை இல்லை. 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினாலும் வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருந்தா என் பிரச்சனை. அப்படி ஆயிடுச்சு இல்ல இன்னைக்கு. இன்னும் அதையே பேசிட்டு இருந்தா
இந்தியன் இந்தியன் படத்துல வர மாதிரிலாம் வந்து 500 லஞ்சம் கேட்டாங்க, 200 லஞ்சம் கேட்டாங்க. அதெல்லாம் இல்ல இதெல்லாம் யாருங்க கேட்கறா இன்னைக்கு? அதெல்லாம் இல்ல. என்ன மேட்டர்னா, மேல ஆள்றவன் எந்த மாற்றமுமே இல்லாம அப்படியே இருக்கிறான். அதுங்காட்டிக்கு மக்கள் வேற வழி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்குன்னு மேல வந்து நேர்மையானவன் வந்து வந்தா மக்களும் திருப்பி கீழே வந்து அதே மாதிரி ஃப்ராடாவே இருப்பாங்களா? இல்ல. வேற வழி இல்ல, அவ்வளவுதான். இப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையா, தம்பி வாப்பா, ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்ஸ் எல்லாத்துக்குமே போடுறோம், ஆனா எல்லாமே போடுறோம், நாங்க யாருமே திருட மாட்டோம் அப்படிங்கிறப்போ மக்கள் கண்டிப்பா 100% வந்து அவன் கம்ப்ளை பண்ண நினைப்பான். அவன் ஏன் வெறுக்கிறான்? அவன் ஏன் இவனுங்களை பத்தி எவனை பத்தி கவலைப்படுறதில்ல? ஏன் நாட்டை பத்தி அவன் கவலைப்படுறதில்ல? என்னன்னா ரொம்ப சிம்பிள். நான் எவ்வளவு கரெக்டா இருந்தாலும் மேலே திருடிட்டே தான் இருக்கிறான். நான் என்ன மாதிரி கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் பாயிண்ட். ரொம்ப சிம்பிள். நான் டாக்ஸ் எல்லாம் கட்டுறேன்ப்பா, நான் எல்லாம் சரியா பண்றேன்ப்பா, எல்லா வரவு செலவும் கரெக்டா பண்றேன்ப்பா கவர்மெண்ட்டுக்கு. இவனுக்கு என்ன எனக்கு திருப்பி தந்துடுறானுங்க? இவ்வளவுதான் கேள்வி. அவன் வீட்டு விட்டு போய் அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போறதுக்குள்ள ஒரு 20 இடத்துல வந்து பாட் ஹோல்ஸ் இருக்குது. பேசிக்கே இல்லை அவனுது. ஒரு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 365 நாளும் கரெக்டா சீரான மின்சாரம் வந்துடும், சீரான தண்ணி வந்துடும்னு யாராவது ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ண முடியுமா தமிழ்நாட்டில்? கிடையாது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது. பேசிக் அத்தியாவசிய தேவைகளுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிறப்போ எப்படியோ ஒன்று சந்துக்குள்ளே புகுந்து வாழ்ந்தா சரி அப்படிங்கிறது வந்து அது ஜென்ரல் மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஆனால் தொடர்ந்து ஓரளவுக்கு நேர்மையான ஆட்சியாளர்கள் வந்து திருப்பி திருப்பி ரூலுக்கு வரும்போது இது மெதுவாக மாறும். சிங்கப்பூர் இல்லாதாங்க. சிங்கப்பூர் லீக்வான் ஊ வந்து உள்ள பதவி இருக்கிறப்ப அது என்ன இருந்ததுங்க அந்த ஊர்ல? ஏங்க என்ன சிங்கப்பூரை பார்த்தோமா? எங்க நீங்க எப்ப யோ, பார்த்தாலும் வந்து சீமானன் பேசுன மாதிரி என்ன சிங்கப்பூர், என்ன வியட்நாம், என்ன சிங்கப்பூர் 1970 பர்முடா சிங்கப்பூர் ட்ரைகன் எப்படி பேசிட்டு இருந்தது? இருக்கீங்க. 1970 சிங்கப்பூர் எப்படி ஏங்க அங்க இருந்தது? இருக்க பாப்புலேஷன் இங்க இருக்க பாப்புலேஷன் சோ என்னங்க? வாட்? என்னங்க சோ சம்பந்தம் வாட்? சம்பந்தம் இல்லாம சோ ஏதோ ஒரு சோ வாட்? கண்ட்ரி கம்பேர் பண்ணிட்டு சோ வாட்? பார்த்துருக்கீங்க. மாறவே மாறாதா அப்போ? இப்ப 364 கரண்ட் வந்துருச்சு, என்ன பண்ணுவோம்? நாடு 150 வந்து செழிப்பா மாறிடுச்சுன்னு ஓட்டு போட்டு போறீங்களா? கிட்டத்தட்ட அதெல்லாம் கிடையாது இல்ல. கிட்டத்தட்ட 50-60 கோடி பேர் வந்து இந்த யூபிஐங்கிற மேட்டரை வந்து கத்துக்கிட்டு அக்சஸ் பண்றதுக்கு வெறும் 3-4 வருஷம் தான் இருக்குது. எல்லாருமே ஆன்லைனுக்கு வந்து மாறிட்டாங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது நானுங்க. அதெல்லாம் மாறுது. அந்த மாதிரி இதுவும் மாறும். அப்படிலாம் கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்படியே இருந்துரும், இப்படியே மாறாதுன்னுலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இல்ல என்ன மாறணும் எனக்கு புரியல. அந்த கரண்ட் இரு 364 நான் இரு கொடுத்துட்டா கூட சொல்றேன் இரு. கரண்ட் பில்லு பிரச்சனைன்னு பேசிட்டு இருப்பான். இல்ல இரு அப்புறம் என்ன? இரு சொல்றேன் இரு. இது சீரான மின்சாரங்கிறதெல்லாம் ஒரு ஆட்சியோடைய குவாலிட்டியை காட்டுது. இன்னைக்கு நீ அங்க போய் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஹியூண்டாய்க்கோ எதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் வெட்டினோம்னா அவன் நமக்கு ஃபைன் போடுறான். அந்த அளவுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கானுங்க 99 வருஷம். கரெக்டாக கொடுக்கணும். அவனுக்கு வந்து 99 வருஷம் வந்து கரெக்டாக 24 மணி நேரம் மின்சாரம் கொடுக்கணும், 24 மணி நேரம் தண்ணி எல்லாம் கரெக்டாக போகணும். அப்படி அக்ரிமெண்ட் போட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். அப்போ அவனுக்கு தரும்போது மக்களுக்கு தர முடியாதா? அதெல்லாம் தர முடியும். முடியாதுன்னெலாம் கிடையாது. இங்கே எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது, தாராளமாக தர முடியும். எக்ஸ்ட்ரீம் கரப்ஷனாக இருந்தது, இப்போ அது குறைஞ்சிட்டே வருது. கரப்ஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப் ஆகிட்டே வருது. கடைசியாக எங்கெங்கே பதுக்குறாங்க? கடைசியாக இந்த நிலத்துல இதெல்லாம் பதுக்குறாங்க. அதெல்லாம் என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகுதோ, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ எங்கேயுமே பதுக்கிறது இல்லாமல் எல்லாருமே வெளியே எடுத்து செலவு பண்ணாதான் அடுத்த லெவல் போக முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒரு பாயிண்ட்ல வரும். வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரப்ஷன் வந்து கரப்ஷன் இல்லாமலாம் போகாது. அமெரிக்காலேயே கரப்ஷன் இருக்குது, எல்லா ஊர்லேயும் கரப்ஷன் இருக்குது. கரப்ஷன் இல்லாத ஊரே கிடையாது சொல்லப்போனால். சிங்கப்பூர் வரைக்கும் கரப்ஷன் இருக்குது. அது வேற லெவல் பாலிசி லெவல் கரப்ஷன் இருக்குது. இங்கே வந்து கரப்ஷன் குறையணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டை தவிர கண்டிப்பாக எராடிகேட் ஆகணும்னு இல்லை. அண்ட் இன்னொன்று, மக்கள் வந்து இது கோ கான்ஸ்பிரேட்டர்ஸ் கிடையாது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுச்சதி பண்ணுறதுக்கு வந்து அரசாங்கத்தோடு சேர்றதெல்லாம் கிடையாது. எவனுக்கும் விருப்பம் கிடையாது. எவனாவது விருப்பமா போய் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கும்போது வந்து நான் லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுத்தா வாங்கினா அவனுக்கு விருப்பம். ஆமா, எவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனா காசு வாங்கிட்டு மட்டும் ஓட்டு போறதுக்கு விருப்பம் இருக்கு யாரு எல்லாருக்கும். காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறான்? இங்க இருக்கிற எத்தனை பேர் காசு வாங்கினானு கேளு, கூப்பிடு, பேசு. இங்க இப்போ இங்க இருக்கிற பசங்கள்ல எத்தனை பேர் 1000 ரூபாய் வாங்க கேளு, சொல்லுவாங்க. ஏங்க காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, விடுங்க. ஏங்க இல்ல நீ சொல்ற பாயிண்ட் வந்து இப்போ உனக்கு கரெக்ட்னு சொல்ற, நான் வந்து இப்போ ஆமாஞ்சாமி போட முடியாது. அது ஏன்னா ஓட்டு எங்க மாறுது? ஓட் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 100% ஓட் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து 70% தான் வருது. சிட்டியில் நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 50% தான் ஓட்டு விழுகுது. ஏன்னா அவன் வேற ஊரில் இருக்கான், பெங்களூர்ல இருக்கான், கல்கட்டாவில் இருக்கான், மும்பையில் இருக்கான், சில நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கான். அவன் வந்து ஓட்டே போடுறதில்ல.
கிட்டத்தட்ட 50 to 60% யாருமே ஓட்டுக்கு லஞ்சம் வாங்குறது கிடையாது. 100% வாங்குறது கிடையாது. பிரசாந்தண்ணே, யாருமே இது எங்க வீட்டுல எங்க அப்பாவோட தாத்தாவோட பரம்பரை வீடுனால சோ இங்க எல்லாருமே சித்தப்பா எல்லாருக்குமே இங்கதான் வந்து ஓட்டு இருக்கு. சோ வந்து அது வந்து அந்த ஒரு பேலட் மாதிரி கொடுப்பாங்கல்ல அதுக்கு முன்னாடி, அதை எண்ணி எத்தனை ஓட்டுன்னு பார்த்து டிஎம்கே கொடுத்தாங்க. எத்தனை ஓட்டு எத்தனை இருக்குப்பா, இருக்கா இல்லையா, போடுவாங்களா போடலையா அதெல்லாம் கேட்கல. எண்ணி பார்த்தாங்க 10 பேர், தலைக்கு 2000 எடுத்து வை கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க. 20,000 ரூபா இல்ல. அதான் நிறைய பேர் வந்து ஓட்டுக்கு காசு வாங்குறது இல்லை சந்துரு. நிறைய பேர் வந்து வாங்குறது இல்லை. ஓட்டுக்கு எங்க காசு வாங்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஓட்டுக்கு காசு வாங்குறது இல்லை அப்படின்னா ஏன் வந்து கேண்டிடேட் செலக்ட் பண்ணும்போது எவ்வளவு செலவு பண்ணுவீங்க எனக்கு கேக்குறீங்க? நான் அதுதான் சொல்றேன். எல்லாரும் வாங்குறது இல்லையா ஓட்டுக்கு? இப்ப வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல. எல்லாருக்கும் கொடுக்கவும் முடியாதுங்க. பாருங்க, ஒரு தொகுதியில 2 லட்சம் ஓட்டு இருக்குன்னா 2 லட்சம் பேருக்கு தர முடியாது. ஆனா 1 லட்சம் பேருக்கு காசு கொடுக்குறாங்களே இல்லையா? அதுதான் சொல்றேன். 1 லட்சம் பேருக்கு ஏன் காசு தரான்? அதுக்கு பதில் சொல்லு. நீ ஏன் காசு தரான் 1 லட்சம் பேருக்கு? ஓட்டு வாங்க காசு தரான். ஏன் காசு தரான்? அவன் அந்த அளவுக்கு வறுமையில் இருக்கான். அவனுக்கு அந்த இமீடியட் 1000 ரூபாய் அப்படிங்கிறது 2 நாள் ஓட்டம். இப்போ சொல்றானுங்கல்ல, எக்கனாமிக்கல் வந்து பயங்கரமாயிட்டான்ட்டு. ஏன் பாதி பேர் வந்து காசு இருந்தா வாங்கிக்கிறான்னு நினைக்கிற நீ? அவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வரவு செலவு பண்ணி அவர் 50 லட்சம் ரூபா உள்ள வச்சிருந்தான்னு வச்சுக்குவேன், அந்த 2000 ரூபாயை வந்து வாங்க வேண்டிய நிலைமை இருக்குமான்னு இல்ல. என்னன்னா இங்க அதான் சொல்ற, பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து மேல வரல, அதுக்கும் கீழ் இருக்கிறாங்க நிறைய பேர். அதான் நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, மெட்ராஸை, கோயம்புத்தூரை, சேலத்தை, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருச்சி ஓட்டே போட வர மாட்டாங்க. விட்டுருங்க சென்னைக்காரனுங்களா. சென்னைக்காரனுங்க ஓட்டே போட வர மாட்டானுங்க, அவனுக்கு விட்டுருங்க. அது உண்மைதான். இல்ல இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு பெருங்கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது சிரமமான ஒரு பெருங்கூட்டம் இன்னும் இருக்காங்க. அதாவது மொத்தம் அந்த வீட்டோட வருமானமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கிறது ஒரு 15 to 20,000 ரூபாய் சம்பாரிச்சு வெறும் 2,000 ரூபாய் வீட்டுக்கு வாடகை கொடுத்து அதுல தள்ளி பிழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை வந்து நிறைய பேர் நம்ம மறந்துடுறோம். இவங்கெல்லாம் தான் ஆக்சுவலா டிசைடிங் அத்தாரிட்டி. இவங்கெல்லாம் தான் நம்ம எம்பி, எம்எல்ஏ, இவங்க எல்லாத்தையும் டிசைட் பண்றது அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த வறுமையில நீ ஒரு 4 ஓட்டு இருக்குது அப்படின்னா அவங்க ஒண்ணுக்கு 2,000 ரூபாய் கொடுத்தா 8,000 ரூபாய்ங்க. அவன் ஒரு நாள் ஒரு மாசம் சம்பாதிக்கிற காசு. இப்போ இடைத்தேர்தல்லாம் வருது அப்படின்னா, விக்கிரவாண்டி எல்லாம் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா ஓட்டுக்கு 2,000 3,000 ரூபாய்க்கு மேல தருவானுங்க. அந்த பக்கம் கண்டிப்பா ஒரு 1000 1500 தருவானுங்க. ஒரு ஓட்டுக்கு ஈஸியா ரொம்ப ஆவரேஜா 2,500 ரூபாய் 3,000 ரூபாய் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல அந்த பக்கம் தான் நிக்கிறேன் எலெக்ஷன். அந்த பக்கம் தான் எலெக்ஷன் நிக்கலையே. இல்ல அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. பாமக அவ்வளவு காசு இல்ல ஓரளவுக்கு தருவானுங்க. அவங்க அந்த அளவுக்கு கூட ஓரளவுக்கு தருவான்னு நினைக்கிறேன். பட் அதான் இல்ல சொல்றேன். அப்போ என்னன்னா வறுமை தான் கார்த்தி. என்னன்னா காசு இல்ல கார்த்தி. காசு அவ்வளோ அபண்டன்ஸ் எல்லாம் இல்லை. இவனுக்கு சும்மா பேப்பர்ல கட்டிட்டு இருக்கானு கார்த்தி. வளர்ந்து யார் வளர்ந்தா? அந்தந்த நகரங்கள் வளர்ந்துருக்குது. கிராமங்கள்ல இன்னும் செம வறுமை இருக்குது கார்த்தி. நம்ம போய் பேசினா சொல்றோம் 10-12,000 ரூபா 15,000 ரூபாய்னா அது பெரிய காசா பாக்குறாங்க. விவசாயம் எல்லாம் நம்ம சொல்றோம் விவசாயம்னு. ஒரு வருஷம் ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு வருஷம் எல்லாத்தையும் ஒரு காத்து வந்தா வாழை மரத்து பூரா ஒரே தள்ளிடுது. ஒரு மழை அடிச்சா நெல்லை ஃபுல்லா முழுக்கி விட்டுருது. ஒரு வருஷம் 4 லட்சம் எடுத்தான்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முதலீடு போட்டானா 10 லட்சம் போட்டானா திருப்பி 10 லட்சம் அப்படியே வாஷ் அவுட் ஆயிருது சில வருஷங்கள். இப்படித்தான் நம்ம தமிழ்நாட்டோட பெரிய ஒரு வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆனா இப்போ இந்த 5 வருஷமா இந்த 5-6 வருஷமா டெக்னாலஜிக்கல் பெனிட்ரேஷன் ஜாஸ்தியானதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு செம பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா ஃபுல்லாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா நேரடி விற்பனை அப்படிங்கிறது வந்து ஆன்லைனை எயிட் பண்ணி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயம்னு இல்லை, இந்த சிறு சிறு தொழில்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினலாக நான் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிருக்கேன். கைத்துக்கட்டில் விற்கிறாரு. அவர் தஞ்சாவூர் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் கைத்துக்கட்டில் 4,500 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடை போட்டு எல்லாம் உட்காந்தாருன்னா சாத்தியமே இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்டர் பறக்குதான். நல்லா எடுத்து பழகிட்டாங்க. வீடியோஸ் வந்து சூப்பராக எடுத்து பழகிட்டாங்க. நான் இன்னொரு அம்மா ஃபாலோ பண்ணேன். ஐ திங்க் இப்போ தான் ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணேன் இன்ஸ்டாகிராமில். அவங்க வந்து செங்கல் தூக்குறம்மா. எப்போ கட்டடத்துக்கு வேலைக்கு போகிறப்போ சித்தாள். ஆனால் அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. சூப்பராக சொல்லுவாங்க இன்றைக்கி என்ன வேலை, விளாக் மாதிரி போடுறாங்க இன்ஸ்டாகிராம். இதில்
ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் என்னன்னா இந்த தயாரிப்புகள் வந்து நேராக சேல்ஸுக்கு வர்றதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆட்கள் வந்து இந்த இந்த ஊத்துக்குழி பக்கத்தில், எங்கள் அவினாசி பக்கத்தில் ஒரு ஆள் பூ கட்டுறாரு. அது எஸ்எஸ் பூவோ ஏதோ ஒரு பூ. அந்த பூ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காரு. செம ஃபேமஸ் ஆகிட்டார் அவர். பார்த்தீங்கன்னா அந்த பூ கட்டி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக பயங்கர டிமாண்ட் ஆகி போச்சு. ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. ஐ திங்க் நீங்கள் தொழில் பண்ணோம்னா இன்ஸ்டாகிராமை பயங்கரமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அங்கே தான் காசு இருக்குது, அங்கே தான் கன்வெர்ட் ஆகுது. ட்விட்டர் வந்து எப்படின்னா ஒரு நியூஸ் மீடியம். இது இங்கே சேல்ஸ் கன்வெர்ட் ஆகுதுன்னா இப்போ எனக்கெல்லாம் கன்வெர்ட் ஆகும். ஏன்னா நான் இதுக்குள்ளேயே இருக்கேன். வால்யூம் பெருசு. இப்போ ஒரு 7 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறப்போ வால்யூம் பெருசு. பட் இங்கே வந்து சின்ன லெவலில் உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது இது சேல்ஸாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் ரொம்ப கஷ்டம். பட் இன்ஸ்டாகிராமில் பயங்கர பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் கற்றுக்கணும். சும்மா இந்த ஃபிகர்களை பார்த்துட்டு இருக்காதிங்க தயவுசெய்து. பார்த்தீங்கன்னா நம்ம அமலா சாட்சி ஃபிகர்னு சொல்ல அந்த பொண்ணுங்களை சொல்கிறேன் நான். அதுக்கு ஏதாவது மாற்றி எழுதி விட்டுறாதீங்க. அமலா சாட்சி ஃபிகரா? இல்லைடா, இல்லையா, நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் பாரு குண்டை போட்டுற பொண்ணுங்க சொல்கிறேன். இந்த டான்ஸை பார்த்துக்கிட்டு நம்மளால உட்காந்துருப்பாங்க. அது உட்காராதீங்க. கண்டென்ட் நீங்களே கிரியேட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட பியூட்டி என்னென்னா சூப்பராக ப்ராக்டிக்கலாக நிறைய ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. நாம் சுமாராக இருந்தால் கூட போதும். அது கிப்ஸ்டிக்கு மண்டையில் கிண்டையில் என்ன வேணால் வச்சுக்கலாம். அதில் போட்டோம்னா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் திருப்பினோம்னா இந்த 8Kன்னு ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்குது. அதை போட்டோம்னா ஏதோ சினிமா ஸ்டார் மாதிரி ஆயிடுறோம். அதுலேயே அதை பண்ணோம்னா அது வேறுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கேவலமாக இருப்போம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்துருக்குன்னா எடிட்டு டப் பண்ணுறதுக்கு எல்லாமே உள்ளேயே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃப்ரீங்க. இதெல்லாம் நம்ம யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஏதாவது ஊரில் ஏதாவது சின்னதாக தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பெரிய சக்ஸஸ் பார்த்துட்டாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப சைலண்ட்டாக பெரிய லெவலில் வரவு செலவுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. அதனால் வந்து தயவுசெய்து எனி ப்ரொடியூஸுங்க, நீங்கள் ஒன்று தயாரிச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து மிடில் மேனை நம்பாதீங்க. இப்போ நான் வந்து ஓரளவுக்கு என் பிஸ்னஸ் எல்லாம் ஏன் சஸ்டெயின் பண்ண முடியுது அப்படின்னா எனக்கு மிடில் மேனே இல்லை. நானே விற்கிறேன், நானே பிடிச்சி தள்ளுறேன். அதனால் வந்து என்னென்னா எனக்கு லாபம் கம்மியாக வந்தாலும் கடைசி காசு கையில் வந்து சேர்ந்துருது. மிடில் மேன் என்ன ஆகுதுன்னா நான் நடுவில் ஆக்சுவலாக பண்ணி பார்த்தோம். நான் கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ பண்ணி பார்த்தேன். நிறையா பனியன்லாம் தைச்சி ஒருத்தருக்கு தருவான், அவர் விற்று தருவார். 3 தடவை தருவானுங்க, 4வது தடவை கையை தூக்கிட்டு ஓடிடுவானுங்க. அவ்வளோதான். ஸோ கஸ்டமர்ஸை நேராக நம்பினா அதோட ரிசல்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுதான். அண்டு இது வாங்கிட்டேன் 12 எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் நேற்று தான் வந்துச்சு. சும்மா அப்ளை பண்ணியிருந்தேன், ஆடிட்டர்கிட்ட சொல்லி அப்ளை பண்ணியிருந்தேன். எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறையா கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இனி வந்து உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஐ திங்க் இன்டர்நேஷ்னலாக வெப்சைட்டை வந்து இது பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு உலகம் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு இது பண்ண போகிறோம். அண்ட் அமேசானில் விற்கிறதுக்கும் ஒரு 2 வீக்ஸ் அதுக்குள்ளே வந்து ஒரு இது பண்ண போகிறேன். ஸோ இந்த வருஷம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். அமேசான்ல கமிஷன் ரொம்ப ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டேன். ஆமாவா பிரசாந்த்? ஆமாம் ப்ரோ, ரொம்ப ஜாஸ்தி ப்ரோ, ரொம்ப ஜாஸ்தி. அமேசான் அப்புறமா அவன் ரீஃபண்ட்ஸ் எல்லாம் கூட எல்லாமே விக்ரமன் தலை மேல போட்டுறான்னு கேள்விப்பட்டேன். கரெக்டா? பெரிய ஆமாம் ப்ரோ, பெரிய தலைவலி ப்ரோ. அவன் கிட்டத்தட்ட நான் அமேசான் எதுக்கு வைக்கிறேன்னா ப்ரோ, 1-2 ப்ராடக்ட் மட்டும் அதில் வைக்கிறேன் ப்ரோ. அதில் பரவாயில்ல, பிரேக் ஈவன் பண்ணால் கூட பரவாயில்ல. கஸ்டமர் வந்து நம்ம பிராண்டை வந்து அவன் ஃபீல் பண்ணுறதுக்காண்டி ஒரு இடத்துல வைக்கிறேன்றது. மார்க்கெட்டிங் மாதிரி. ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் தான். டு பி ஆனஸ்ட், போட்ட காசு வந்தால் போதும். நம்ம மார்க்கெட்டிங் டூல் மாதிரி அதுலேருந்து நமக்கு ஒரு 5000 கஸ்டமர் வந்துட்டான்னா அப்புறம் அவனை ட்ரைவ் பண்ணி அப்படியே வந்து வெப்சைட்லேயே வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் சரி ஏதோ ஒரு 2 ப்ராடக்டாவது அமேசானுக்குள்ளே போடலாம் அப்படின்ட்டு. இல்லை, அது பண்ணலாம். நீங்கள் அது ஷிப் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்குள்ளேயே ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி உங்கள் வெப்சைட் பேரை போட்டு அப்படியே ஷிப் பண்ணிடலாம். எங்க பிரதர் புரியல, கேட்கல. இப்போ அமேசான்ல வாங்கி ப்ராடக்ட்ஸ் ஷிப் பண்றீங்க இல்லையா, அப்போ அந்த ஷிப்பிங்லயே ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி அதுக்குள்ள போட்டுட்டு உங்க வெப்சைட் ஐடி போட்டீங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி ஆகும். அது நம்ம கவர்ல இருந்து எல்லாமே நம்ம உள்ள போடுற கவர்ல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம வெப்சைட் அட்ரஸ் இருக்கும். அப்படிதான் பண்ண போகுது. பிரசாந்த், இது அமேசானை விட இந்த மீஷோன்னு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது வந்து அது எங்க அம்மா யூஸ் பண்ணாங்க. ஸோ எங்க ஊர்ல வந்த போதும் பார்த்தேன். அது எப்படின்னா அது இல்ல ரிட்டர்ன் போட்ட உடனே அந்த வாங்க வராரு பாத்தீங்களா,
அவரு கையில வாங்கின உடனே 10 நிமிஷத்துல உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி ஏறிடுது. ஓஹோ, அது வந்து ஆமா, எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க 45 days யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கவர்லாம் நீங்க தூக்கி போட்டீங்கனாலும் அது சிம்பிளா இதுலயே ரேப் பண்ணி கொடுத்துக்கலாம், வாங்கிக்கிறோம். எப்படினாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இல்ல அதான் அது எனக்கு தெரிஞ்சு இனிஷியல் டேஸ்ல இருப்பானுன்னு நினைக்கிறேன் மீஷோ. அதனால கஸ்டமர் அக்விசிஷனுக்காண்டி என்ன பண்ணுவானுங்க, காசு தூக்கி வீசுவானுங்க நண்பா. எப்பவுமே எல்லா நீ இதுவுமே ஒவ்வொருலேருந்து எல்லாம் எடுத்துக்கோ, இந்தியாவுக்குள்ள வந்து அந்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா காசை தூக்கி வீசுவானுங்க. ஒன்ஸ் அந்த கஸ்டமர் பேஸ் வந்துருதுன்னா அப்போ டைட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அது ரீஃபண்ட் இது கொஞ்சம் செம்ம ஸ்பீடா இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல அதுதான் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இது ஒரு மார்க்கெட்டிங் தானே இன்னைக்கு. இப்போ மீ சொன்னா ஓ பரவாயில்ல ரீஃபண்ட் நல்லா இருக்கு அப்படின்ட்டு இது பண்றாங்கல்ல. இல்ல ஸ்டார்டிங் எல்லாம் அமேசான் கூட அப்படித்தானே இருந்தான். அவ வந்து ரீஃபண்ட் வந்து ப்ராடக்ட்டை நீங்களே வச்சுக்கோங்க, அமௌண்ட் கூட ரீஃபண்ட் பண்றேன்னு. இல்ல அதுதான் ஏகாந்தது, அதுதான் எல்லாரும் அதான் சாந்தர் கிட்ட சொன்ன அந்த 2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவனுல இருப்பானுங்க, அப்புறம் மாறிடுவானுங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட் 2-3 பார்த்துட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராமில், கடுப்பாச்சுங்க. 720 ரூபாய்க்கு ஒருத்தன் நைலான் ஜட்டி வித்துட்டு இருக்கிறான். தைரியமாக அதுக்கு ஃபோட்டோ வேற போடுறானுங்க. அது நைலான்னு உள்ள ஸ்பேண்டெக்ஸு. நைலான் வந்து அது நீங்கள் என்ன தங்கமாக உள்ளே வச்சாலும் நம்ம கிணிமணி அவ்வளோதான், ரீப்ரொடக்ஷனே நின்று போயிடும் ஒரு பாயிண்டில். தைரியமாக விற்கிறானுங்க. 720 ரூபாய்க்கு ஒரு ஜட்டி விற்கிறானுங்க. என்ன சொல்ல, நல்லது வீடா, காட்டன் 100% பண்ணி வீடா, அது கொஞ்சம் மக்களுக்கு நல்லதுடா. எப்படி தைரியமாக 720 ரூபாய்க்கு வந்து பாலிஸ்டர் ஜட்டி விற்கிறானுன்னு நமக்கு புரியல சீரியஸாக. அதுவும் வீடியோ போட்டுட்டு உட்காந்துட்டு ஏதோ ஒரு கதை சொன்னால் வாங்கிக்கிறானுங்க நம்ம ஆளுகளும். என்னங்க, எங்கள் அம்மா வந்து கனவுல வந்தாங்க, சரத் சார் சொன்ன மாதிரி 2 மணிக்கு கனவுல வந்து ஜட்டி ஒன்று சொன்னாங்க, அதனால் நான் பண்ணேன், இந்த ஜட்டி வந்து கடவுளே கொடுத்தது அப்படின்னா வாங்கிக்கிறானுங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் இதுவும் ஒன்று ஒரு இந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்த விளம்பரத்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4-way ஸ்ட்ரெச்சு, மயிறு ஸ்ட்ரெச்சுன்னு பூரா பாலிஸ்டர் தள்ளுதல்னு தள்ளுறானுங்க. இந்த திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் இந்த பேண்ட் மட்டும் பண்ணுறானுங்க, கம்ப்ளீட் பாலிஸ்டரு. அதெல்லாம் போட்டால் அவ்வளோதான். அது இப்போ தெரியாது, பட்டு ஏசியில் உட்காரங்காட்டி தெரியாது. வெயிலெலாம் நடந்தோம்னா கொதிக்கு உள்ள. அது என்ன பண்ணுறானுங்க, அதை அப்படியே அவனுக்கு ரொம்ப கம்மி மேக்கிங் காஸ்ட்டு, மார்க்கெட்டிங்கில் போட்டு தட்டி அந்த வீடியோ பயங்கரமாக பண்ணி விட்றானுங்க. அவன் வீடியோவில் இருக்கிற மாதிரியே நாமளும் ஜேம்ஸ் பாண்டு மாதிரியே இருப்போம் பாட்டை போட்டா அப்படின்ட்டு வாங்குறான். அண்ணா பாண்டு மாதிரி ஆயிடுறான் போட்டதுக்கப்புறம். எல்லாம் ஃபோட்டோவில் பயங்கரமாக இருக்குதுங்க, நேரில் பார்க்கறக்கு ஒன்றும் இல்லை. நான் இந்த ஃப்ரெஞ்ச் டெரியில் ஃபார்மல் பேண்ட் ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு வருது, சாம்பிள் கேட்டேங்க ஃபேக்ட்ரியில், தைச்சி அனுப்புகிறாங்க. நான் போட்டு பார்ப்பேன். ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு 100 பேண்ட்டு மட்டும் தைச்சி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஐ மீன் வாங்குறதுக்கு வைக்கிறேன். வாங்குங்க, போட்டு பாருங்கள். ஃபார்மல் ஆஃபீஸ் போட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு பல்க் வால்யூம் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ஃபார்மல் நிறையா கேட்குறீங்க, சரி ஃபஸ்ட் பேண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஐடியா. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் டெரி பயங்கரமாக, அந்த மெட்டீரியல் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் ஆகிடுது அப்படின்னா ஒரு 10 2 10 பண்ணிவிட்டு ஒரு 5000-6000 பேண்ட் பண்ணி வருஷம் ஃபுல்லாக போகிற மாதிரி பண்ணி விட்டுலான்னு பார்க்குறேன். சரி நண்பர்களே, உட்காந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது தான், அது வாயில் வந்து மார்க்கெட்டிங்காக தான் வருது. என்ன பண்ணுறது, கம்பெனி ஓட்டுறதுக்கு அதுவாகவே வந்து நான் தொழில் பண்ணுறதுக்குள்ளேங்க மண்டை வெளியில் வந்துடுது. தினம் ஒரு சின்ன மென்டல் டார்கெட் ஒன்று இருக்குங்க, இவ்வளோவாது இன்றைக்கி பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ வாடகை, நீங்கள் எடுத்து ஒவ்வொரு நாள் இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தலை சுற்றிடுதுங்க. ஒரு நாள் ஒரு மாதம் பிஸ்னஸ் டல்லாக பண்ணிட்டு, போன மாதம்லாம் டல்லு, என்ன பண்ணுறேன்னே தெரியலைங்க, அப்படியே புலம்பிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதம் ஏதோ பரவாயில்ல. ஏன்னா படம் பண்ணல, எனப்போ ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா? பண்ணுறேன் பிரதர், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறேன். வருது ப்ரோ. இன்னொரு வெப் சீரிஸோ இன்னும் கேட்டிருக்காங்க, ஒரு 2 கேட்டிருக்காங்க ப்ரோ. அதில் ஏதாவது பிடிச்சி பண்ணுங்க ப்ரோ, ஏதாவது கிளிக் ஆகணும் ப்ரோ. ஏதோ நானும் பண்ணுறேன், ஓகே ரசிக்கிறாங்க, ஆனால் பெருசாக ஒன்றும் கிளிக் ஆகலை இது வரைக்கும். அதனால் அது தெரில ப்ரோ. அதெல்லாம் சினிமாவில் நம்ம சொல்லவே முடியாதுங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் கேம்பிளிங் மாதிரி தாங்க. ஏதாவது ஒன்று சம்மந்தமே இல்லாத பயங்கரமாக ஃபேமஸ் ஆகும், அதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு வரும். வாய்ப்பு வர வரைக்கும் நம்ம வாய்ப்பை தேடி நாம் உருவாக்கி நடிச்சிட்டே இருக்க வேண்டியது தான். இது வரைக்கும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஐ ஹோப் இந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே ஏதாவது அது ஒன்று பண்ணிடணும்னு தோணுதுங்க. அது பாட்காஸ்ட் பண்றேன்றீங்க, என்னாச்சு பிரசாந்த்? அது இந்த ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிச்சிருங்க ப்ரோ. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அது எல்லாம் செட் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட எல்லாம் செட் பண்ணியாச்சு. பசங்க எல்லாம் கல்யாணத்துக்கு போயிருக்கானுங்க, அது ஃபோட்டோகிராஃபர்ஸா எல்லாம் கல்யாண சீசன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிஸி ஆகிட்டானுங்க.
சரி வாங்கடா வந்து செட் பண்ணி விடுங்கடான்னு இருக்கேன். செட் பண்ணி ஒரே ஒரு பையனை போட்டால் போதுங்க. கூப்பிட வேண்டியதான். மெட்ராஸில் யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் முதல்ல கார்த்திக் ரவிவர்மாலேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். இவங்க கூட சண்டையை போட்டுங்க, போட்டு அவனை பொழந்து ஐயப்பனையும் இவனையும் உட்கார வச்சு செம்ம சண்டே ஆகுதான். ரத்த கலரி ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணி பெரிய வியூஸ் போனதுக்கப்புறம் அது மாதிரி ஐ மீன் பீப்புள் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் எனக்கு நிறையா ஜாலியாக ஒரு காமன் மேனாக நிறைய கேட்கணும்னு ஆசைங்க. இப்போது நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நிறைய மக்கள் பயங்கர அறியாமையில் இருக்காங்க. கம்ப்ளீட் ஏமாத்துறானுங்க. காசு வச்சுருந்தா அவனை ஏதோ ஒரு வகையில் போட்டு எறிஞ்சிடுறானுங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டியாக அவங்க விஷயங்கள் பண்ணுறதுக்கு எந்தெந்த வகையாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தா இல்லை எப்படி ட்ரீட்மெண்ட்னா அது என்னென்ன கூதல்கள் இருக்குது, இல்லை ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும்னா பேசிக்காக என்னென்ன பண்ணால் போதும். அதெல்லாம் சும்மா உட்காந்து ஒரு மார்க்கெட்டிங்காக இல்லாமல் ஹார்ட் ஃபெல்ட்டாக பேசி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுங்க. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு பாடியை பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுற மாதிரி இருக்கணுங்க. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கள்ளக்குறிச்சி பிரச்சனை வச்சுக்கோங்களேன். அது சும்மா ஒரு சென்சேஷனாக பேசாமல் யாரோ ஒருத்தங்க அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு எக்ஸ் கலெக்டரோ எக்ஸ் ஐஏஎஸோ யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு ஏன் சார் இது என்ன பிரச்சனை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக இருக்கும். அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லாமல் மக்களுக்கு பிரயோஜனமாக அந்த கண்டென்ட் இருக்கணுங்க. அது பார்க்குறாங்க பார்க்கல, அது நம்ம கையில் இல்லை ப்ரோ. பட்டு கண்டென்ட்டு மூடு வந்து இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். இடையில விளாக்ஸ் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கணுங்க. ட்ராவலோ ஏதாவது ஒரு விளாகு, அது விளாகிங் எனக்கு பயங்கர ஷை ப்ரோ. ஷைனா இந்த பப்ளிக்கில் கேமரா வைக்கிறது தெரில. அது ஒரு காலத்தில் பண்ணுங்க, இப்போ எனக்கு அது வரமாட்டேது. ஸோ அதை உடச்சி பண்ணணுங்க. அது ரொம்ப எனக்கு டஃப்பு தான். பட்டு அது பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். சர்வை ஆகணும்னா பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஏதாவது பண்ணி எனக்கு இப்போ இவங்களோட சொன்னா டீம் பையன் கூட, ஆனால் சித்து விளாக்ஸ் மாதிரி பண்ணுங்க டே, அது அவங்களுக்கு மட்டும்தான்டா ஒர்க் அவுட் ஆகும். அது ஒரு ஃபார்முலாடா. அவங்க ட்ரை பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அவங்கள மாதிரியெல்லாம் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுடா. நம்ம ஃபஸ்ட்டு கேமரா வச்சு ஒன்று ஏதாவது எடுத்து பார்ப்போம், அது என்ன வருதுன்னு பார்ப்போம், அதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல விளாக்ஸ்ல வந்து எடிட்டிங் எல்லாம் ரொம்ப வேலை பிரசாந்த். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியறது இல்ல. பட் பேக் எண்ட்ல வந்து எடிட்டிங் எல்லாம் ரொம்ப கிளீனா பண்ணும் அது. ஏகாந்தத்து ஒரு காலத்துல தலையில பண்ணுவோம் நண்பா. அதெல்லாம் தெரியும் நண்பா, தெரியாமலாம் இல்லை நண்பா. சாதாரண பிசி வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் எடிட்டிங் எல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை நண்பா. அது எப்படின்னா ஒரு என்ன பிரச்சனைனா, எடிட்டிங்கோட பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க உங்களுக்கு டெக்னாலஜி தெரியணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்க உங்களுக்கு வந்து நீங்க லேட்டஸ்ட் கட்ஸ் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. பயங்கர ஃபோக்கஸ் வேணும். ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா நீங்க எடிட்டிங் செமையா வரும், பயங்கரமா வரும். நான் ஒரு பாயிண்ட்ல நான் வந்து 2016 17 வரைக்கும் எந்த கண்டென்ட் வந்தாலும் அதை நான் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் எடிட் பண்ணுவேன். ஸோ இன்டர்வியூலாம் சூப்பராக எடிட் பண்ணுவேன். அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகும், அப்படியே செம்மையாக எடிட் பண்ணுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் பசங்க வந்தாங்க, அப்படியே சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. அப்படியே பசங்க வந்தாங்க, அவன் எடிட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் திருப்பி நாம் அதுக்குள்ளே போகணும், எடிட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாங்க உடம்பு வளையணுங்க. நான் எனக்கு என் மேலே கிரிட்டிசிசம்ங்க. எனக்கு மற்றவங்களாம் நான் சொல்லவே மாட்டேன். டேவிட் காகின்ஸ் சொன்ன மாதிரி தான் அவர் தான் சொல்லுவோம். அப்படி அவர் யாருன்னு தெரிலனா டேவிட் காகின்ஸை தயவுசெய்து கூகுள் பண்ணி அவரோட இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பெரிய ஆள், மல்டிபிள் நீங்களே சொல்லி தெரியும், ஆப்வியஸ்லி தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லிடுங்களேன். ஓகே, இல்லை என்னன்னா ரொம்ப மெரீனா ட்ரெயின் ஆனவர் அங்கே யூஎஸில், பெரிய மில்லியனரு. அதாவது பீக் பர்ஃபார்மன்ஸ் அந்த மெரீன் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு 300 கிலோமீட்டர் போவோம். அப்படியா எதுக்குன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேலஞ்ச் மை செல்ஃப். நான் வந்து அந்த பீக்கில் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக தெரிய வச்சுக்கிட்டே இருக்குது. பேசிக்காக சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, அதில் அந்த பாட்காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நீ உன்னை தவிர வேறு எவனையும் கம்ப்ளைண்ட் பண்ணாத. ஏன்னா அவன் அந்த வயசில் அப்போது அவன் என்ன பிரச்சனை போயிட்டுருன்னு உனக்கு தெரியாது. நீ அவனுக்குள்ளே என்ன பஞ்சாயத்துனே உனக்கு தெரியாது. அதை வச்சுட்டு நீ வந்து இங்கிருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாது. நீ ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுறா, நீ ஏன் ஒன்றும் இல்லாமல் கிடக்குற, நீ ஏன் நிறைய இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நீ பண்ண வேண்டியது இருக்குது. உனக்கு எதுக்கு அடுத்தவன் வாழ்க்கை? அது வந்து பயங்கரமாக என்ன அடிச்சுது. நம்ம சும்மா உட்காந்துட்டு இது அதுங்கிறோம்.
சரி, இதெல்லாம் பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஒரு பப்ளிக்காக பண்ணுறோம். பட் ஆனால் பேசிக்காக நான் வந்து யாரையுமே குறை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். பேசிக்காக இவங்களெல்லாம் பார்த்து நான் கற்றுக்கிட்டது. அண்ட் இன்னொன்று, நான் என்ன பயங்கரமாக என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் எங்க கூட பேசிக்கிட்டே இருக்கேன். அவரு கூட பயங்கரமாக பேசுவாராம். நம்ம கூட பேசுகிறதே இல்லை. கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் என்னைக்காவது உங்கள் கூட நீங்கள் பேசியிருக்கீங்களா? ரொம்ப நேரம் ஆயிருக்கும் பாருங்கள். அதுக்கெல்லாம் டைம் இருந்திருக்காது. உட்காந்து உங்கள் கூடயே பேசி பாருங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாசிட்டிவாக பேசிட்டு, டே நீ எங்கடா இருக்க, எவ்வளோடா சம்பாரிச்சிருக்க, என்னடா உன் பிரச்சனை, அடுத்த லெவல் எப்படிடா போகலாம், ஏன்டா அப்படி இருக்கு அப்படின்னு பேசி பாருங்களேன் ஒரு 1/2 மணி நேரம். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நம்ம கூட நம்ம பேசுகிறதே இல்லைங்க. நம்மளை நாமளே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது இல்லை, நம்மளை நாமளே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது இல்லை, இது எதுவுமே பண்ணுறதில்ல. நம்ம வெளியில் இருக்கிற சொசைட்டியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதான் என் மேலே எனக்கு பயங்கர கம்ப்ளைண்ட்டு. நல்ல தொப்பையை போட்டுக்கிட்டு நல்லா உருண்டையாக சுற்றிக்கிட்டு, உனக்கு எதுக்கு மற்ற ஃபோக்கஸ்ஸு சரி பண்ணுறா, இதுதான். சரி, அதனால் அது ஃபெயில் ஆகிறேன், நிறைய டைம் ஃபெயில் ஆகிறேன். பட் ஆனால் இம்ப்ரூவ் ஆகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்து பெட்டர் ஆகிறேன். ஸோ எனக்கு என்னென்னா இந்த ஒரு 1-2 வருஷத்தில் சரியாகணும். இது மட்டும்தான் என்னோடய கோலை தவிர மற்றவங்களை குறை சொல்கிறது ஒரு கோலாகவே இல்லை. ஸோ டேவிட் காகின்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தினம் ஒரு ஆள் சொல்கிறேன். நான் பாட்காஸ்ட் பாட்டு வந்து அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா அவங்ககிட்ட நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க முடியுதுங்க. அண்ட் நிறைய பேர் பில்லியனர்ஸ் சொல்கிற ஒரே விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிட்னஸ் இல்லாமல் நீ ஒரு மயிரும் வேஸ்டடா வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. நீ உன் பாடியை வந்து பீக் ஃபிட்னஸில் வைக்காமல் அந்த காசு வந்து 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா உன்னால் அது என்ஜாய் பண்ணது கூட வந்து உன் பாடி விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் மேக்ஸிமம் பில்லியனர்ஸ் அண்ட் மில்லியனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலோ இல்லை கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்டில் பாடியை வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டாக வச்சுருக்கிறோம். நாம் இதை பண்ணுறதே இல்லை, மறந்துடுறோம். உடம்பை மறந்துட்டு ஒன்று வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ பெரிய பெரிய லாடு மாதிரியுமே சும்மா நம்ம அந்த சம்பாதிக்கிறதுக்கோ, அந்த 50,000 சம்பாதிக்கிறக்கோ இல்லை 20,000 சம்பாதிக்கிறக்கோ தம் அடித்தாதான், தண்ணி அடித்தாதான், அப்போ தான் வந்து என்னால் வந்து அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நாமளாக நமக்கு ஒன்று சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து வைப்ரேஷன் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, ஃப்ரீக்வன்சி பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ பேச ஆரம்பிக்கிறான்னா அவனை பாடியை மைண்டை ஃபிட் ஆனதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறான். அப்போது நான்லாம் இப்போ தான் டு பி ஆனஸ்ட் என்னென்னா, நான்லாம் மென்டலாக எப்படி ஃபீல் ஆகிறேன்னா, இப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். டு பி வெரி 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 ஹானஸ்ட்டு, இப்போ தான் லைஃப் ஓரளவுக்கு புரியுதோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. இனி என்னென்னா என் மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணி சரி பண்ணணும். நான் இன்னும் ஒரு கரெக்டாக 4 வருஷம் ஆகுமா, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஒரு 4 வருஷம் ஃபோக்கஸ் பண்ணால் பக்காவாக சரியாயிடலாமா. சரியாயிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிட்னஸும் அந்த கான்ஃபிடென்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக பணத்தை உள்ளே கொண்டு வந்துடுதுங்கிறாங்க எல்லாருமே. பெரிய ஆளுங்க எல்லாருமே சொல்கிறது தான், ஆட்டோமேட்டிக்காக பணம் உள்ளே வந்துடும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பணம் ஒரு ரொம்ப எண்ட் ரிசல்ட்டு தான். அது அந்தளவுக்கு டிசிப்ளின் இருந்துச்சுன்னா நீ பணம் பண்ணுறதுங்க பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாம் அந்த இடத்துல போனதே இல்லையே, அப்புறம் எங்கே பணம் வர்றது? அதனால் ஓரளவுக்கு பேசிக் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் செட் ஆகிடுச்சுங்க. சின்ன ஒரே ஒரு சின்ன ஹோம் லோன் இருக்குது, அவ்வளோதான். அதை அடைச்சி மற்ற சின்ன கடன்கள் அடைச்சா முடிஞ்சுது நம்ம கமிட்மெண்ட்ஸு. பட் அதுக்கு முன்னாடி டிசிப்ளின் யுவர் தாட்ஸ் அப்படின்னு ஒரு இது படித்தேன். நம்மளோட எண்ணங்களை டிசிப்ளின் பண்ணல அப்படின்னா அங்கே ஒரு முன்னேற்றமே வாழ்க்கையில் இருக்காது அப்படிங்கிறாங்க. அது புரியுது நமக்கு. ஏன்னா நம்ம அவ்வளோ வேவரியாக இருக்குதுங்க. ஒரு செகண்டு இதை யோசிச்சுக்கிட்டுக்கிறோம், ஒரு செகண்டு கொடைக்கானல் போகலாமா, அப்படியே போய் ஜாலியாக 2 நாள் இருக்கலாமா அப்படின்னு தோணுது. 10வது நிமிஷம் என்ன தோணுது, இல்லை உட்காந்து ஒரு புது வீடியோ பண்ணலாமா. இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே இருக்குது, ஒரு ஃபோக்கஸில் இருக்கிறது இல்லை. என்னென்னா அது வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து மென்டல் ஃபிட்னஸ் அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதுங்க. ஃபிட்டாக உட்காந்து ஒரு வேலை செஞ்சுட்டு உட்காந்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் இன்னொன்று, நம்ம யாருக்குமே ரொட்டீன் இல்லை. அப்படிலாம் யோசிச்சா தாங்க மனுஷன், அப்படிலாம் யோசிச்சா தான் மனுஷன். ஓகே, நான் சொல்றது லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணவங்க எல்லாம் கொஞ்சம் மாறுறாங்க. நம்ம என்ன சர்க்கஸ் சிங்கமா, வா ஏறு, இதுக்கு மேல ஏறி குட்டிக்காரனை போடு, அப்படியே திரும்ப கூண்டுக்குள்ள போய் சாப்பாடு போடுவோம் தின்னு, அதுக்கப்புறம் வந்தோட திரும்ப ஓப்பன் பண்ண அப்படியே இருக்க முடியும். பட் இஃப் யூ நீட் ப்ராக்ரஸ், ஏதோ ஒரு வழியில அந்த வழியை அனுபவிச்சே தான் ஆகணும்.
இது அது ஏங்க எல்லாம் ஜெயிச்சவன்லாம் இஷ்டத்துக்கு என்ன தேவைன்னு அப்படி பேசிட்டு போயிட்டே இருப்பானுங்க பிலாசபி. அப்படி கிடையாது. அவன் வாழ்க்கையில இப்படி இல்ல இரு கார்த்தி, இப்படி இல்ல இருன்னு கார்த்தி, அவன் அப்படிலாம் இருந்திருக்க இல்ல கார்த்தி, மாட்டான். அப்படி இல்ல இருந்திருக்க இல்ல இல்ல வாய்ப்பு கார்த்தி. இல்லை. நோ நோ அப்சல்யூட்லி நாட். அதுக்கப்புறம் ஒருத்தர் இல்ல வருவான், கார்த்தி, நோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நோ வருவான். அவன் நோ சொல்றதெல்லாம் நோ ஒன்னொன்னும் ஒரு டிசிப்ளின் ஒருத்தர் இல்லாம ஒன்னொன்னு இங்க சொல்லிட்டு எவனுமே போவாங்க. ஜெயிச்சது இல்ல கார்த்தி. நோ. காலை 4 மணிக்கு இல்ல எந்திரிச்சாதான் வாழ்க்கையில நீ இல்ல இல்ல 4 மணிக்கு எந்திரிச்சு அது அது பழகுங்க, அவன் ஸ்டைலு. அப்பதான் பட் வாழ்க்கை பேசிக் நான் உருப்பிடுவீங்கன்னு பேசிக் சொல்லுவாங்க. சொல்றேன். ஆனா நைட்டு விடிய விடிய மியூசிக் போடுற ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் வாங்கிட்டு போயிட்டாரு. இல்ல அததான் காலைல படுத்து சொல்றேன். அது தூங்குறவரு. அவரோட இதுல இத யார்கிட்ட இல்ல கேட்கறோன்றத இல்ல பொறுத்து தான் கார்த்தி, இருக்கு. அவன் இல்ல ஒன்னொன்னு கார்த்தி, சொல்லுவான், அதை மைண்ட்ல இல்ல ஏத்திக்கிட்டு அதை இல்ல பண்ணக்கூடாது. ரஹ்மானோட டிசிப்ளின் என்னன்னா, கான்ஸ்டன்டா குவாலிட்டியான சாங்ஸ். ஏன்னா ஒரு மியூசிஷியன், புரியுதா? ரஹ்மான் வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடணும்னு இல்லை. இவர் வந்து ஒரு மெரின். அவர் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ்ல பீக்கு. ஸோ அதனால அந்த ஃபிட்னஸ் மூலமா அவர் சொல்றாரு டிசிப்ளினா இருங்க அப்படின்ட்டு. ரஹ்மான் டிசிப்ளினா தான் இருந்தாரு. ரஹ்மான் என்ன உக்காந்து ரஹ்மானே சொல்லியிருக்காரு, நான் வந்து இளையராஜா கிட்ட இருந்தா எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா மியூசிக் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சரக்க போடணும், ஏதோ ஒன்று பண்ணணுன்ட்டு தான் இருந்துச்சு. பட் அதை வந்து ஒரு காட்லியா அணுகணும்னா அதோட ரிசல்ட் வேலை. இளையராஜா சார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதை வந்து எப்படி சொல்றது, அதை ஒரு தெய்வமா மதிச்சு இன்னைக்கு வந்து டிசிப்ளின்டா ஒரு பாட்டு போட்டே இருக்காரு. அவர் நீ என்ன வேணா சொல்லலாம், ஆனால் இன்னைக்கு இசை கடவுள்னா அது இளையராஜா தான், அவ்வளோதான். ஸோ டிசிப்ளின் தான் ஜெயிச்சவங்க எல்லாருமே டிசிப்ளின் தான். இப்போ ரஜினி சார் இருந்தா அப்படின்னா காலையில் 7 மணி ஷூட்டிங்னா எவ்வளவு பிரச்சனை, என்ன கீழ் நைட்டு என்ன சரக்காக இருந்தாலும் காலையில் 6 மணிக்கு போய் 6:15 மேக்கப்போட போய் சேரை போட்டு உட்காந்துருவோம் அப்படி. இன்னைக்கு வரைக்கும் அதுதான். அதனால தான் ஸோ அந்த டிசிப்ளின் தான், அதான் டிசிப்ளின்ங்கிறேன் நான். அந்த டிசிப்ளின் சொல்கிறேன் நான். அப்படி டிசிப்ளின் இல்லாத இங்கே ஜெயிச்சது சரித்திரமே கிடையாது. ஒருத்தனை காட்டு நீ. சேமத் கமல் சார் 8 மணிக்குன்னு சொல்லு, அவர் 7 மணிக்கு நிற்பார், 7:30க்கு நிற்பார். விஜய் அண்ணன் 8 மணிக்குன்னு சொல்லி 7:30க்கு நிற்பா. அப்படி என்னன்னாலும் 7:30க்கு நிற்பாங்க. நீ சும்மா நானும் போகிறேன் அப்படியே சும்மா ரேண்டமாக நான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஷார்ட் வைக்கணும். நான் சினிமாவில் சொல்கிறேன், நான் லைஃப்லேயே அதே தான் கார்த்தி. ரொட்டீனும் டிசிப்ளின் இல்லைன்னா அப்படியெல்லாம் ஜெயிக்க முடியாது கார்த்தி. அவ்வளோ சீக்கிரமாக லைஃப் ஜெயிக்க விட்டுறது. ஆஹா, தெல்லவாரி தெருப்பொறுக்கியெல்லாம் வந்து ஜெயிக்கிற மாதிரி தெரியும். அது பண அக்யூமுலேஷன் வேற, வாழ்க்கையில் ஜெயிக்கிறது வேற. பண அக்யூமுலேஷன் வந்து அது வேற கேம். அது நீ ஃப்ராடாக இருந்து நீ கள்ளக்கடத்தல் பண்ணால் கூட தான் பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் ஹோல் சொசைட்டியோட ரெக்கக்னிஷனோட அது ஜெயிக்க முடியுமா? அதுதான் மேட்ரு. இன்னைக்கு வந்து அரசியல்வாதியெல்லாம் அந்த இதில் எடுத்துருக்க முடியாது. வாழ்க்கையில் ஜெயிக்கிற அந்த குரூப்பில் எடுக்க முடியாது. இந்த சிஸ்டத்தினால அவனுக்கு ஜெயிச்சுட்டு இருக்கிறான், அவ்வளோதான். அவனுக்கு என்ன டிசிப்ளின் இருக்குது? இந்த சிஸ்டம் கரப்ட். அவனுக்கு வேற யாரு? ரஜினி, விஜய், இளையராஜா 4 பேர் தானே. அவங்க மட்டும் இல்லை கார்த்தி, அவ்வளவுதானே. அது அவங்க மட்டும் இல்லை கார்த்தி. அது மாதிரி கோடிக்கணக்கான பேர் காட்டலாம் கார்த்தி. நம்ம ஜெயிச்சவங்கள கோடிக்கணக்கான பேர் காட்டலாம். பேசினோம்னா கோடிக்கணக்கான பேர் காட்டலாம். பேசிக் டிசிப்ளின் இல்லாதவங்க லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கார்த்தி. டு நாட் கம்ப்ளைண்ட். அடுத்தவனெல்லாம் பார்த்து நம்ம கம்ப்ளைண்டே பண்ண வேண்டியதில்லை. நம்மகிட்ட டிசிப்ளின் இல்லைன்னா நமக்கு ஜெயிக்கிறதுக்கு பக்கத்துலேயே வராது, வெற்றி வரவே வராது. சும்மா பேருக்கு பேசிகிட்டு இருக்கலாம், நான் நல்லா இருக்கேன்ட்டு. பட் நாம் ஒரு சக்ஸஸ் மனசில் நினைப்போம், அந்த சக்ஸஸ் வரவே வராது. என்னைக்கு நாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோமோ, நாம் வந்து ஒரு வழியை ஏற்றுக்கிட்டு மனசாட்சி சொல்லணும், எங்கள் உட்காலி செமையாக உழைக்கிறடா, டேய் உண்மையாலுமே வேலை செய்கிறடா, சூப்பர்ரா அப்படின்னு என்னைக்கு மனசாட்சி சொல்லுதோ அன்னைக்கு லைஃப் ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான்லாம் வந்து என்னை வந்து எப்படின்னா, நான் இப்போ இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் சேனல்லாம் ஏன் 5 மில்லியன் போகலை அப்படின்னா, உண்மை என்னென்னா டிசிப்ளின் இல்லை. அதுதான் உண்மை. அதை வந்து நான் என்னைக்கு ஏற்றுக்கிறேனோ அப்போ தான் எனக்கு ப்ராக்ரஸே இருக்கும். நான் இன்னொருத்தனை பார்த்து பொறாமப்படுறதுல 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. வேலையே செய்கிறது இல்லை, அப்புறம் எங்கே ஜெயிக்கிறது வரும்? வெற்றி வானத்துலேருந்து வந்துருமா? ஸோ ஒரு ரொட்டீன் இல்லாமல் சும்மா உட்காந்து திங்கிறது, தூங்குறது, சௌரியத்துக்கு ஒன்று பண்ணுறது, அப்போ வாழ்க்கை வந்து உனக்கு எல்லா வெற்றியும் தந்துருமா? எப்படி தரும்? தரவே தராது. ஆஹா, தரவே தராது. அதனால் ஐ திங்க் யாராவது ஒருத்தர் வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்கலாம், எப்படி வேணா இருந்தெல்லாம் ஜெயிச்சிடலாம். அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. 100% ஜெயிக்க முடியாது. நீங்கள் இன்னைக்கு பெரிய யூடியூபர் ஒருத்தர் இருக்கான்னா ஒரு மாதத்துக்கு 40 வீடியோ போடுவான். அதான் அவனோட டிசிப்ளின். ஹேபிட் விட்டுருங்க. அவன் அந்த 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 வீடியோவில் இருக்கிற டிசிப்ளின், அந்த கண்டென்ட்டில் டிசிப்ளின். கொஞ்சம் வேலை செய்கிறான், கொஞ்சம் தள்ளுறானு உள்ள கண்டென்ட்டை. ஸோ ஒன்று கிளிக் ஆகுது, ஒன்று ஃபெயில் ஆகுது, அது வேறு. பட் ஆனால் அவன் ப்ராக்ரஸ் ஆகிறான். ஸோ அப்படி ஏதோ ஒரு இடத்துல அந்த அந்த பிடிவாதமாக ஒன்று பண்ணால் மட்டும்தான் லைஃப்பில் ப்ராக்ரஸுங்க. அசால்ட்டாக லைஃப்லாம் எடுத்துக்கிட்டால் இருக்கலாம், வாழலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இந்த ரேஸில் கலந்துக்காமல் வாழ்ந்துடலாம். நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க, அதெல்லாம் நல்லா கிடையாது தான், தாராளமாக வாழலாம்.
பட் இந்த லைஃப்ங்கிற ரேஸில் நம்ம கலந்துக்க முடியாது. ஏன்னா இது ரேஸ் தான். நாம் சும்மா சொல்லிடலாம், இல்லை நான் என் பாட்டுக்கு வாழனாலும் கிடையாது. எல்லாரும் என்வி பண்ணுறோம். எல்லாரும் மனசுக்குள்ளே ஒரு கேரக்டர் வச்சுருக்கோம். இவனை மாதிரி ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வச்சுருக்கோம். எல்லாரும் சப்கான்ஷியஸாக ஒரு ரேஸில் இருக்கும். ஒரு சின்ன ஒரு போட்டியில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் உண்மை. இதை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். எனக்கெல்லாம் நல்லா தெரியுது. நான்லாம் ரேஸ்லேயே இல்லை. இப்போ யூடியூபராக இருக்குன்னா நான்லாம் ரேஸ்லேயே கிடையாது. அதுதான் உண்மை. வேலை செய்யணும். வேலையே செய்கிறது கிடையாது. அப்புறம் எங்கிருந்து வெற்றி அப்படியே தலையில் தூக்கிட்டு ஆடிட்டு வரும்? அப்போ வேலை செய்யணும். தட்ஸ் ஆல். இல்லாட்டி விட்டுட்டு ஓடிடணும். அவ்வளோதான். ஸோ அதை நான் வந்து மனப்பூர்வமாக அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் ஐ திங்க் அதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பே அதுதான் நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த பிரம்மையிலேயே வாழ்கிறது இல்லை நான் சூப்பராக வாழ்கிறேனே. நீ என்ன வாழ்கிற? என்ன பண்ணிட்ட நீ? ஒன்றுமே பண்ணலையே. உன்னோட ஃபிசிக்கல் எபிலிட்டிக்கு உன்னோட மென்டல் எபிலிட்டிக்கு நீ அவ்வளோவெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. ஸோ அதை வந்து லேட்லி நான் இப்போ இந்த 2-3 வருஷமாக நிறைய ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்னுமே நிறைய வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். அதான் உடம்பை சரி பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளை வெளியில் ப்ரெசன்ட் பண்ணுறப்போ நம்மளை எதை வச்சு அவன் பெருசாக எடை போடுறான் அப்படின்னா உடம்பு வச்சு தான். நாம் ஃபிட்டாக இருக்கிறப்பவே அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஓகேடா பர்ஃபெக்டாக இருக்கான்டா ஆள் அப்படிங்கிற அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த குண்டா இருக்கிறதுனா அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு நியாயம் எல்லாம் படுத்துறாதுங்க. நான் குண்டன் தான். அதான் உண்மை. 4 பேர் குண்டன் தான் சொல்லுவான். அவனை வந்து ஒல்லியாக இருக்கான்லாம் சொல்ல மாட்டான். பாண்டான்னு தான் சொல்லுவான். குண்டா உருண்டுட்டு குண்டன்னு தான் சொல்லுவான். அது ரியலைஸ் பண்ணி மாறணும். அது மாறணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ ஃபிட்டாக இருந்தால் அந்த ஃபிட்னஸை மட்டும் விட்டுறாதீங்க ப்ளீஸ். நானும் ஓரளவுக்கு நல்லா இருந்தேங்க. காலேஜ் வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா 70 கிலோ கீழே தான் இருந்தேன். அவ்வளோதான் இருந்தேன். 70 to 80 கிலோ தான் இருந்தேன். அப்புறம் அசால்ட்டுங்க வாழ்க்கை. அந்த ஃபிட்னஸ் என்னைக்கு இழந்தமோ அதுலேருந்து லைஃபோட கிரிப்பும் கொஞ்சம் இழந்துட்டாங்க, டு பி ஆனஸ்ட். ஸோ திருப்பியும் அந்த லைஃபோட கிரிப் திருப்பியும் நம்ம கைக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறது ஃபிட்னஸ் தான். இட் வில் பி ஹார்டுங்க, வெரி ஹார்டு. பட் சின்ன டார்கெட் வச்சு அடிக்கலான்ட்டு. இப்போ டார்கெட் என்னென்னா வர பிறந்த நாள் April 28 100 கிலோ கீழே வந்துடணும் அப்படிங்கிறது தான். பெரிய டார்கெட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதுவே சூப்பரு. அப்புறம் அப்படியே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிரும் அந்த டார்கெட்லாம் வர்றதுக்கு. பட் அது முடியும் மெதுவாக ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சரி நண்பர்களே, 1:30 ஆச்சு. தேங்க்யூ ஆல்.